இங்க தருணிகாவுக்கும், குணாவுக்கும் அனிவர்சரி ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து குணா ஒரு பொண்ணு கூட தப்பா இருந்ததா நியூஸ்ல வருது. அத பார்த்ததுமே இந்த பொண்ணு கோவப்பட்டு இந்த ஃபங்ஷன் நிறுத்திட்டு ரூமுக்குள்ள போயிடுறா. ஆக்சுவலா இவரு சீஃப் ப்ராசிக்யூட்டரா இருப்பாரு. அதனால இவரோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இந்த கேஸ் முடிஞ்சதுமே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. தென் பிரஸ் மீட் பண்ணி பேசுறாரு. அப்ப கூட அந்த வீடியோல நான் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அதை நினைச்சு அவங்க வைஃப் ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அண்ட் வைஃப் கிட்ட இது எல்லாமே உண்மைதான். ஆனா நான் இது எதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அதை கேட்டதுமே கோவப்படுறாங்க. தென் இவர் இந்த கேஸ்ல அந்த பொண்ணு கூட ஒரு லஞ்சமா தான் இருந்தாரு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு அவங்க பசங்களை கூட்டிட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறா. ஆனா இவங்க அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்களே ஒரு அட்வொகேட் தான். அதனால 10 வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆனதுல இருந்து வேலையே செஞ்சதில்ல. இப்ப திரும்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வேலைக்காக போறாங்க. ஆனா அங்க ஜூனியரா தான் சேர்த்துக்கிறாங்க. அங்க ஒரு சீனியர் வக்கீல் ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போக போறேன்னு இப்ப நடந்துட்டு இருக்க கேஸ்ல டைம் கேட்டு இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் அந்த கேஸை வீடியோல மட்டும் பார்த்து மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த சீனியர் வக்கீல் வெளியே போயிருக்காங்க. அதனால டைம் கேட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே இவங்களை திட்டி விட்டுறாங்க. சோ வேற வழி இல்லாம அந்த கேஸை இவங்களே வாதாடி அந்த குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைக்காம பண்ணிடுறாங்க. சோ இப்போ இவங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அவங்க பையன் ரொம்பவும் டென்ஷனா இருக்கா. என்னாச்சுன்னு பார்த்தா அவங்க அப்பாவோட விஷயம் அவங்க ஸ்கூல் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால இவங்க ரெண்டு பசங்களையுமே ஸ்கூல்லயே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க அப்பாவை திட்டிட்டு இருக்கா. தென் அவங்க அப்பாவை போய் மீட் பண்றாங்க. அப்பதான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா இவர் எனக்கு இங்கேயே லைஃப் த்ரெட்டிங் அதிகமா இருக்கு, நீ திரும்பவும் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. பட் இவங்க போய்கிட்டு இருக்கும்போது இவங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல இருந்து கால் வருது. என்னன்னு பார்த்தா இவங்க பொண்ணு மேல இருந்து கீழே வராம நின்றுட்டு இருந்தான்னு சொல்றாங்க.